ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டியில் செகண்ட் டே மார்னிங் ஒரு 6 o'clock எந்திரிச்சாச்சு கிளைமேட்டை பார்க்குறதுக்காக. தங்கியிருந்த ஹோட்டலில் ஒரு டீ 40 rupees சொல்கிறான். சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு தூரம் நடந்த ஒரு அக்கா டீ கடை இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் டீ வாங்கி குடிச்சிட்டு சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து பைன் ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த இதில் டிக்கெட்டும் உண்டு பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே கிளம்பியாச்சு. உள்ளே வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது. அங்கே நல்ல வியூலாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா காமராஜர் டேமுக்கு வந்தாச்சு. காமராஜர் டேமில் பார்த்தா அந்தளவுக்கு தண்ணி அதிகமாக இல்லை. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டு. கொஞ்சம் கூட ஒரு க்ரீனிஷே இல்லை. மழை பெய்யாததுனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கர்நாடகா கார்டனுக்கு வந்தாச்சு. கர்நாடகா கார்டனில் வந்து நல்லா மெயின்டெனன்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பூலாம் நல்லா பூத்து குலுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த செடியிலே அழகாக அங்கே பாருங்கள், ஆட்டுக்குட்டி மாதிரிலாம் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ளே சுற்றி வர்றதுக்கே நமக்கு 2 hours மேலே ஆகுமா. நம்ம ஊட்டிலே இதுதான் பெரிய கார்டன் அப்படிங்கிறாங்க. இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் கட்டியாச்சுன்னா இதுதான் ரொம்ப பெரிய கார்டன் அப்படிங்கிறாங்க. நமக்கு வேறு ட்ரெயினை வேறு பிடிக்க டைம் ஆயிடுச்சு. 2 o'clock டாய் ட்ரெயின் வேறு புக் பண்ணியிருந்தோம். அதனால் ஒரே ஹரி தான், அவசர அவசரமாக ஓடிக்கிட்டு தான் இருந்தோம். கர்நாடகா கார்டனில் ஹைலைட்டே தொங்கு பாலம் தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருந்தோம். அங்கே ஃபிஷ்ஷெல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. நல்ல கலர் ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா அந்த குளத்துல போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அந்த ஃபிஷ்ஷை பார்த்து. ஆனால் கொஞ்சம் சுற்றி வர்றதுக்குள்ளேயும் ரொம்ப டயர்டாயிருவோம். ஏன்னா கொஞ்சம் ஏற்றத்தில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாயிருவோம். அதை பொறுத்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்படியே நடந்து வந்தால் அந்த மயில் மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறது சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. சரி, ஓகேன்ட்டு அப்படி ட்ரெயினை பிடிச்சாச்சு. ட்ரெயினை பிடிச்சிட்டு போனால் அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் ட்ரெயினில் போகும்போது தான் அந்த வியூ சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஸோ உங்களுக்கு டாய் ட்ரெயின் கிடச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவே ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபுல்லாகவே அந்த டாய் ட்ரெயின் வந்து மலையில் தான் போகும். அப்படிங்கும்போது நீங்கள் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கிட்டே வரலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஊட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே வர வர அனல் அதிகமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஊட்டியில் வந்து வெயில் அடிச்சிச்சு. ஆனால் நம்ம குளிர்ந்த காற்றடிக்கும் போது நமக்கு வந்து தெரியலை. பட் கீழே வர வர கொஞ்சம் அனல் காற்று நல்லா வந்தது தெரிஞ்சது. டாய் ட்ரெயினில் வந்து அப்படியே நம்ம ஊட்டி ட்ரிப்பை முடிச்சாச்சு. ஊட்டிக்கு போகும்போது டாய் ட்ரெயின் கிடைக்கல. சரி, டாய் ட்ரெயின் பக்கத்துலையாச்சும் நின்று ஃபோட்டோ எடுப்போன்னு ரொம்ப ஏக்கத்தோடு இருந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் டாய் ட்ரெயின் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.